ஏய் இங்க என்ன யார் தெரியுமா, எவரு தெரியுமா, எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, எவ்வளோ பவரானவர் தெரியுமா, அண்ணன் எப்படியெல்லாம் என்னெல்லாம் பேசுவார் தெரியுமா, அதெல்லாம் யாருனாலே பேச முடியுமா அப்படின்னு தம்பிங்க கூவிக்கிட்டே தான் இருக்கீங்க. திரு சீமான் அவர்கள்கிட்டயும் நாங்கள் பொறுமையாகவும் சொல்லி பார்த்துட்டோம், கோபமாகவும் சொல்லி பார்த்துட்டோம். நீங்கள் பேசுறதுல இத்தனை பிழைகள் இருக்கு, இதெல்லாம் திருத்திக்கிட்டு பேசுங்களேன் அப்படின்னு. உதாரணத்துக்கு இந்த 5 வயசுல 5ஆப்பு படிக்கிறது, அதுலேயும் இந்த கட்டாத கலெக்டர் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் லெட்டர் கொடுத்ததா சொன்னார் பார்த்தீங்களா, அதுதாங்க முடியல. அவர் தெரியாம சொல்றாரு. நான் 5 வயசுல இருந்து இந்த களத்தில் இருக்கேன். 5ஆப்பு படிக்கும்போது இளையான்குடி கடத்தருவில் இருந்து கம்யூனிஸ்ட் கட்சி கொடியை பிடிச்சிக்கிட்டு சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு விவசாயி போராட்டத்தில் பேரணிக்கு போகும்போது சின்ன பையனா கொடி பிடிச்சிட்டு போனது ஞாபகம் இருக்கு. அப்ப இருந்து இருக்கேன். இந்த பொய் அவர் முதல்லயே சொல்லி இதுக்கு பதிலாக நம்ம எனவே பேசுவோம்லையே ஒரு தடவை பேசவும் செஞ்சுருக்கோம். அட எனவே பேசுவோம் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய பேர் பெரிய பெரிய டேட்டாவெல்லாம் கொடுத்துட்டாங்க. நீங்கள் சொல்கிற இந்த பீரியடில் அந்த கலெக்டர் ஆஃபீஸே இல்லை, இதுக்கு அப்புறம் தான் அது கட்டப்பட்டுச்சு அப்படின்னு ஃபுல் டேட்டாவையும் அவுத்து விட்டுட்டோம். சரி, இதெல்லாம் அவர் பார்வைக்கு போயிருக்காதுன்னு நினைக்கிறீங்க? அவர் சாட்டை வலையொலியை பார்க்குறாரோ இல்லையோ, அதர்மம் வலையொலியை தவறாமல் பார்த்துருவாரு. வீட்டுக்கு போனோன்னையும் முதல் வேலையே யூடியூப் ரூட்டர்ஸ் பார்க்கறது தானே. அப்படி எல்லாருமே சொல்லியிருப்பாங்க சிவகங்கை மாவட்டம் உருவானது 1984 தான். அப்ப சீமான் ஏன் இப்படி திருப்பி 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 பொய்யா பேசிட்டு இருக்காரு அப்படின்னு ஒரு கேள்வி வருமா? அது வெறும் பொய் மட்டும் இல்லைங்க, எல்லாமே தப்பாவே பேசுறாரு. எங்க ஆமக்கறி சாப்பிட்டது கூட பொய்ன்னு எடுத்துக்கலாம். கட்டாத கலெக்டர் ஆஃபீஸில் கடுதாசி கொண்டு போய் கொடுத்தேன்னு சொல்றது எப்படிங்க பொய்ன்னு எடுத்துக்க முடியும்? அப்போ சீமான் ஒரு ஹேபிச்சுவல் லையர். அது எப்போ தெரியுமா லையரா இருந்திருக்காரு? 5 வயசுலயே. அந்த 1971 யாக்கோபோட பையன் செபாஸ்டியன் என்ன ராமநாதபுர சமஸ்தானத்தோட ஜமீன்தாரா? எப்படி இருந்துச்சுன்னு சொல்ற, இது பொய்யா உண்மையான தெரியல, நம்ம கற்பனைக்கே விட்டுருவோம். ஒரு மூக்கொலுக்கி சட்டை இல்லாம ஓட்ட ட்ரௌசரை போட்டுட்டு அர்ணா கயிறோட அந்த ட்ரௌசரை பிடிச்சி தூக்கி ஓடிட்டு இருந்துட்டு தான் இருந்திருப்பாரு. அப்படி ஓடிட்டு இருக்கிற பையனுக்கு முன்னாடி ஒரு 10 பேர் கோமணத்தை கட்டிட்டு நடந்து போயிட்டு இருந்திருப்பாங்க. இவன் கேட்குறா, நம்ம இவன்னு சொன்னது மரியாதை குறைவா இல்லைங்க, 5 வயசு பையங்கிறனால சொல்றேன். அந்த பையன் போய் கேட்குறா, என்னத்துக்கு நந்து போயிட்டு இருக்கீங்கோ? கலெக்டருக்கு கடுதாசி கொடுக்க போயிட்டு இருக்கோங்கிறாங்க. என்னது கலெக்டர் பக்கம் போயிட்டு இருக்கியா? நான் எல்லாம் எங்க போறதான் வந்துனே இருக்கேன். அப்படியே அந்த சிவப்பு கலர் கொடியை வாங்கி கையில பூச்சுக்கினேன், அப்படியே பீச்சாங்காயில அந்த ட்ரௌசரை இழுத்து பூச்சுக்கினேன் அப்படின்னு ஒரு ஊரை உறிஞ்சுக்கினேன் அந்த கோடியை பிடிச்சி நடந்து போயினே இருந்துக்கிறாரு. போய் பார்த்தா கட்டாத கலெக்டர் ஆஃபீஸ்ல இருந்து கலெக்டர் வெளியே ஓடி வராரு. ஏனப்பா இங்கதான் கலெக்டர் ஆஃபீஸும் இல்ல, பில்டிங்கும் இல்ல, அப்புறம் கலெக்டர் இருக்க மாட்டாருன்னு தெரிய வேணாமா? அப்புறம் ஏன் வந்தீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு பின்னாடி வந்த விவசாயிகள்லாம் கம்முன்னு இருக்கிறாங்கோ. இந்த 5 வயசு பொடின்னு இருக்கான்ல, பிச்சு உதறானுங்க அந்த வயசுல. கலெக்டர் என்ன என்ன நினைச்சிட்டுக்கா? எங்க ஆளுங்கெல்லாம் கடுதாசி கொடுத்தா வாங்க மாட்டியா? குட்டி பையில போய் மூக்க சிந்திட்டு வந்து பேசுறா அப்படின்னு கலெக்டர் சொல்லிவிட்டாரு. நாடி இருக்கிறவங்களும் மூக்கொலிக்கு போய் சிந்திட்டு வந்து பேசு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. பையன் போய் சிந்திட்டு வந்து, கலெக்டரே இது அப்ப ஆரம்பிச்சு பழக்கம். சரி, இவனுங்க அவெல்லாம் எங்க அப்பனுங்க. கலெக்டர் கன்ஃபியூஸ் ஆகி போய் எல்லாருமா அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்பன், சித்தப்பன், பெரியப்பன், பாரதிராஜா அப்பா, மணிவண்ணன் அப்பா, அப்புறம் பின்னாடி இருக்கிறாரு அவர் எங்க அண்ணன் பிரபாகரன், இப்படி நிறைய பேர். சரி, என்னதான் உனக்கு பிரச்சனை அப்படின்னு கலெக்டர் கேட்டாரு. கடுதாசி கொடுத்து போட்டு போலான்னு வந்தனுங்க. கலெக்டரே உனக்கு என்னப்பா பிரச்சனைன்னு கேட்டாரு. எனக்கா மூக்களுக்கு தான் பிரச்சனை, வேற என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிருப்பாரு. கடுதாசி கொண்டு வந்து கொடுத்தியே அதுல என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிருப்பாரு. கடுதாசி இல்லையா, எனக்கு மூக்கு துடைக்கவே நேரம் பத்த மாட்டேங்குது, இதான் ஒரு நாள் முழுக்க இன்னைக்கு தான் சிந்திருக்கேன். நான் இந்த கடுதாசியில் என்ன நினைக்கன்னு தெரியும், வந்தாங்க நான் கூட வந்தேன். அப்பேற்பட்ட போராட்டத்துக்கு சொந்தக்காரர் தான் இந்த மூக்கொழுக்கி சீமான். இப்போ வாச்சு இது ஃபைனல் லையா வச்சுக்கோங்க. இனியும் எங்கேயாவது போய் நான் 5 வயசுலயே சிவகங்கை கலெக்டர் ஆஃபீஸுக்கு போய் கலெக்டர்கிட்ட கடிதத்தை நீட்டினேன்னு சொன்னீங்க. இனிமேலும் இப்படியெல்லாம் சொல்லாதீங்க சீமான். இது பொய் மட்டும் கிடையாதுங்க, இது படு மட்டரகமான விஷயம்.
நீங்க இந்த மணிச்சித்திரத்தாள்ல வர சோபனா மாதிரி ஆகி போட்டீங்க. யாராவது ஒரு கதையை சொல்லிட்டா அது அப்படியே உங்க மனசுக்குள்ளேயும் மைண்டுக்குள்ளேயும் போட்டு உருட்டி 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 அந்த கேரக்டராவே நீங்க மாறிடுறீங்க. மாறுறதோட நிறுத்தினா கூட பரவாயில்லைங்க. ஒரு முறை வந்து பார்ப்பாயா சரசுக்குறாரா, தமிழ்லையும் பாடுறீங்க, தெலுங்குலையும் பாடுறீங்க, கன்னடத்துல என்னன்னு தெரியலைங்க எனக்கு. அது லாங்குவேஜ் டப்பிங்ல போயிருங்க. நீங்க டப்பிங் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஹலோ ரிப்போர்ட்டர்ஸ் அவர்களே, தயவு செய்து மறுபடியும் சீமான் 5 வயசுல சிவகங்கை கலெக்டர் ஆஃபீஸ்ன்னு ஏதாவது ஆரம்பிச்சாருன்னா, அண்ணன் இந்த சிவகங்கை கலெக்டர் ஆஃபீஸே 1984 தானே ஓபன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லுங்க. அண்ணன் நீங்க பிறந்தது 1966. உங்களுக்கு 5 வயசா இருக்கும்போது 1971. அந்த 71ல இருந்து 84 வர்றதுக்கு 13 வருஷம் ஆச்சுன்னு. நீங்க எப்படி இவ்வளவு அட்வான்ஸா அங்க ஒரு கலெக்டர் ஆஃபீஸ் வரும், அங்க ஒரு மாவட்டமே உருவாகும் அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னு திருப்பி ஒரு தடவையாவதும் ரிப்போர்ட்டர் அண்ணா கேளுங்க. அப்புறம் வாவுசிக்கு எங்க சிலைன்னு கேட்பாரு. வருஷம் வாவுசியோட பிறந்த நாளுக்கும் இறந்த நாளுக்கும் ஒரு இடத்துல போய் மாலை போடுவாரு. அங்க இருக்கிற சிலை யாரோடது அப்படிங்கிறத கேட்டுருங்க. அப்புறம் இந்த பாரதிதாசன் நாம் தமிழர்னு இந்த திராவிடர்களை திட்டினாங்களாமா. அதாவது 1967 அண்ணா ஆட்சிக்கு வந்து அதுக்கப்புறம் 10-15 வருஷம் திமுக ஆண்டுச்சுல, அப்புறம் தான் பாரதிதாசன் திட்டிருக்காரு. ஏங்க யாராவது சொல்லுங்க அவர்கிட்ட, பாரதிதாசன் 64லயே இறந்துட்டாருன்னு. 64க்கு அப்புறம் தமிழ்நாட்டுக்கு யார் முதலமைச்சர்னே அவருக்கு தெரியாது. இப்படி சீமான் சிவகங்கை மாவட்ட கலெக்டர் கிட்ட லெட்டர் கொடுத்த மாதிரி நம்ம பாரதிதாசனும் அட்வான்ஸா யோசிச்சு 20 வருஷம் கழிச்சு வர திராவிட ஆட்சிய அன்னைக்கே திட்டி வச்சுட்டு போயிருக்காரு. இந்த விஷயங்கள்லாம் ரிப்போர்ட்டரானுங்க தான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. இந்த பார்த்துட்டு கை தட்டிட்டு இருக்கிற இந்த ஆம குஞ்சுங்கள்லாம் இருக்குல்ல, அதுதாங்க தற்குறி தம்பிகள். யாராவது ஒருத்தங்க சொல்லுங்களேன். அப்புறம் இந்த ஏலகலைவன் ஒருத்தர், இந்த ராணவா நீங்களாவது சொல்லுங்க. ஏன்னா அவருதான் அவரை மூத்த பத்திரிகையாளரா நினைச்சிட்டு இருக்காரு. கொஞ்சம் டேட்டாவோட அவருக்கு சொல்லி புரிய வைக்க சொல்லுங்க. ஏங்க பொய் பேசினா கூட மறுத்து பேசலாங்க, இது என்னன்னு சொல்றது? அப்புறம் இவரு இந்த ஆட்சிக்கு வந்தா கலைஞர் சிலையை உடைப்பேன் அப்படின்னு சொன்னாரு. நம்ம ஆளுங்கெல்லாம் கோவப்படுறோம். கோவமெல்லாம் பட வேணாங்க. அவரோட வாழ்நாள்லயே மிக சிறப்பான அவருக்கான உண்மைய இப்ப சமீப நாட்கள்ல பேசிக்கிட்டே தான் இருக்காரு. அவரே எவ்வளவு அழகா சொல்றாரு. நம்ம ஏங்க புரிஞ்சுக்காம பேசுறோம்? நீ பேனா செலவை வந்தா உடைப்பேன், கலைஞர் செலவை ஆட்சிக்கு வந்தா உடைப்பேன். அவர் எவ்வளவு தெளிவா சொல்றாரு. இவர் தான் ஆட்சிக்கே வரமாட்டேன்னு எவ்வளவு நம்பிக்கையோட அவர் பேசுறாரு. நம்ம எங்க அவசரப்படணும்? பாவங்க அவரு எங்க நம்ம போய் திட்டணும்? அவர் ஹேபிச்சுவல் மூக்கொழுக்கி, அவர் ஹேபிச்சுவல் லையர். பரிதாபப்பட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் தாங்க கொடுக்கணும். இதுல நம்ம ஏதாவது கருத்து சொல்லணும் அப்படின்னா ஒரு இடத்துல தான் சொல்லணும். அவர் எப்படி மூக்கொழுக்கியா இருக்காரோ அதே மாதிரிதான் தம்பிங்க அவருக்கு பண ஒழுக்கியா நிக்கிறாங்க. இது ஒன்றும் சீமான திருத்தருக்கான முயற்சியிலலாம் நம்ம பேசலைங்க. அங்க இருக்கிற பாவ தம்பிகளை காப்பாத்துறதுக்காக தான் இம்பிட்டு பேசிட்டு இருக்கோம். திரு சீமான் அவர்கள் திருந்த மாட்டார் அப்படிங்கிறது திரு சீமானுக்கே தெரியும். ஏன் திரு சீமான் அவர்கள் திருந்தணும் அதை யோசிச்சு பாருங்க. அவர் ஒண்ணுமே இல்லாம இருந்தாரு, பொய் பேசுறாரு, பணம் கொட்டுன்னு கொட்டுது. இது அவருடைய தொழில். அட வாடகை கூட்டு பொழைக்கிறதுங்கிறத கேள்விப்பட்டிருக்கிறோம். இவர் லீஸுக்கே விட்டு பொழைச்சிட்டு இருக்காரு. இன்னும் கொஞ்சம் யாராவது பணத்தை சேர்த்து கொடுத்தாங்க, கன்ஃபார்ம் சேல்ஸ் தான். அவ்வளவுதாங்க திரு சீமான் அவர்கள். அவரை பத்தி பெருசா பேச வேண்டிய அவசியம் நமக்கு இல்ல போல. இப்ப சமீப நாட்கள்ல பயங்கர டிப்ரெஷன்ல வேற இருக்காரு. இந்த என்டிகே டிவிகே அப்படிங்கிற டிஃபரன்ஸ் தெரியாம என்டிகேல இருக்கிறவங்களாம் அப்படியே தெரியாம டிவிகேக்கு போயிடுறாங்க அப்படின்னு நான் போய் சொல்லுவேன்னு நினைச்சிங்களா? இல்ல, தெரிஞ்சே தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக டிவி கேக் போயிடுறாங்க. அப்படி போக போக நம்ம ஆளுக்கு இன்கம் கம்மியாகும், டிப்ரெஷன் அதிகமாகும், மூக்கொழுக ஆரம்பிச்சிரும். பாவங்க ஒரு பேஷண்டாவே ட்ரீட் பண்ணுவோம். வேணா நம்ம இதுக்கு ஒரு ஓபி நம்பர் வேணா போட்டு கொடுத்துடலாம். 10100 வச்சிடலாமா? பாவம் பேஷண்ட் 10100 போட்டு கொடுத்துருவோம். இனி யாரோ சீமான் அவர்களை கோவப்பட்டோ டென்ஷன் ஆயோ பேசவே வேணாம், புன்னகையோட பேசுவோம். நானும் புன்னகையோட பேசிக்கிட்டு தான் இருக்கேன். நீங்களும் புன்னகை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி ஆதரவை கொடுத்துக்கிட்டே இருங்க. நன்றி, வணக்கம்.